நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மறியாமலும் இருப்பான் என்று சொல்லுகிறார். இந்த வேத பகுதியை தான் நாம் கவனிக்கிறோம். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். இன்றைக்கு நம்ம கடந்த வாரத்தின் செய்தி கர்த்தருக்கு சித்தம் இருக்கும் என்றால் நம்ம யூடியூப் சேனலில் போடலாம். ஆனால் நமக்கு சகோதரி சொன்னது போல தேவையானது ஒன்றே என்று சொல்கிறது போல நமக்கு தேவையான ஒன்று எது தெரியுங்களா? ஜீவன் என்று பார்க்கிறோம். இந்த உலகத்திலே எல்லா விஷயங்களையும் எல்லாவற்றையும் நமக்கு சந்திக்க கொடுக்கப்பட்டாலும் நாம் சொன்னது போல நாம் பார்த்தது போல இன்றைக்கு இருக்கிற அரசாங்கங்கள் அடிப்படையான தேவைகளை நமக்கு சந்தித்து கொடுத்தாலும், அல்லது அமெரிக்கா போன்ற நாடுகள் வல்லரசுகளாக இருக்கிற நாடுகள், வளர்ந்த நாடுகள், டெவலப்டு கண்ட்ரி அப்படின்வாங்க, உயர்நிலையில் இருக்கிற நாடுகளில் இன்றைக்கு அடிப்படைகளை என்ன செய்கிறார் அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு சராசரி மனிதனுடைய அன்றைக்கு இருக்கிறவர்களுடைய அவங்களுடைய பார்த்திங்கன்னா அந்த நாடுகளில் இருக்கிறவருடைய சராசரி வருமானம் ஏறக்குறைய 15,000 $20,000 என்ன செய்கிறார்கள் அவர்கள் சம்பாதிக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த தேவைகளை பெற்றுக்கொண்டிருக்கிற மக்களுக்கும், அல்லது தேவையை நாம் தேடி அடிப்படை தேவைகளை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற நமக்கு இந்தியா போன்ற பல நாடுகள் இன்னும் என்ன செய்கிறதுங்க, டெவலப்பிங் கண்ட்ரி என்று சொல்லுகிறார். இன்னும் என்ன செய்கிறார்கள், அவர்கள் வளர்ந்து வருகிற நாடுகளாக தான் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். வளர்ந்த நாடுகள் உண்டு, வளர்ந்து வருகிற நாடுகள் உண்டு, அல்லது இன்னும் சொல்லும் அண்டர் டெவலப்டு கண்ட்ரி அப்படின்வாங்க. அது என்ன செய்யும், இன்னும் வளர்ச்சியே காணாத என்ன செய்யும் நாடுகள் எத்தனையோ இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த 3 வகையில் இந்த உலகத்தில் மக்கள் இருந்தாலும், 3 பிரிவிலை நாம் பிரித்தாலும் கூட என்ன செய்கிறது, நமக்கு எல்லாம் கிடைத்து விட்டதா? அந்த நாட்டில் இருக்கிறவங்களை போய் கேளுங்களேன், டெவலப்டு கண்ட்ரியில் இருக்கிறவங்க போய் கேளுங்க, அல்லது அண்டர் டெவலப்பில் இருக்கிற கண்ட்ரியில் போய் கேட்போம்னா, அல்லது இன்னும் டெவலப்பிங் கண்ட்ரி என்று சொல்லப்படுகிற இன்னும் என்ன செய்ய வளர்ச்சி கண்டு கொண்டு இருக்கிற நாடுகளை நாம் கவனித்து பார்ப்போம் என்றால், நமக்கு என்ன தேவை என்பதை நாம் என்ன செய்கிறதில்லை, புரிந்து கொள்ளும்படியாக போகிறதில்லை. மனிதனுக்கு தேவையானது ஒன்று என்ன தெரியுங்களா? ஜீவன் மாத்திரம்தான். அதை கொடுக்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. அதை கொடுக்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர. ஆகவே தான் இந்த வசனத்தில் யோவான் 11:25 தெளிவாக ஆண்டவர் சொல்கிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இங்கே 2 வார்த்தை ஆண்டவர் என்ன செய்கிறார் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஒன்று, நானே உயிர்த்தெழுதலாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கணும், அல்லது நானே ஜீவனாக இருக்கிறேன் என்றும் ஆண்டவர் சொல்லியிருக்கணும். இந்த சம்பவம் என்ன செய்கிறதுங்க, இந்த நடந்த சம்பவத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அங்கே லாசரு மரித்து போகிற சூழ்நிலையை பார்க்கிறோம். மார்த்தாலும் மரியாளும் ஓடி வந்து ஆண்டவரிடத்தில் கதறுகிறதை பார்க்கிறோம். இல்லை, அவன் உயிர்த்தெழுவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம் ஆண்டவரே, கடைசி நாளில் அவன் நிச்சயமாக உயிர்த்தெழுவான் என்று சொல்லுகிறார். சொல்லும் பொழுது ஆண்டவர் அதற்கு பதிலாக தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். என்னன்னு சொல்கிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தொடர்ந்து வாசிங்களேன் அந்த வசனத்தை. ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் 2 விதமான பகுதியை நமக்கு காட்டுகிறார். நமக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், கிறிஸ்தவத்தில் இருக்கிற அல்லது இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிற எல்லோருமே உயிர்த்தெழுதலில் பங்கடைய முடியுமா? எல்லாருமே பங்கடைய முடியுங்களா? அதை இப்படி சொல்கிறேன், இயேசு உண்மையாய் பின்பற்றி அவருடைய உபதேசத்தை கீழ்ப்பட்டு அவரை பின்பற்றுகிற எல்லோருக்கும் உயிர்த்தெழுதல் உண்டா? இருக்கா? இல்லைங்களா? இருக்கா? இயேசு கிறிஸ்து உண்மையாய் பின்பற்றுகிற இயேசு கிறிஸ்துவை அவர் சொன்னபடி அவர் கீழ்ப்படிந்து பிதாவின் சித்தத்தை அவர் செய்தது போல இயேசுவின் சித்தத்தை செய்கிற எல்லோருக்கும் உயிர்த்தெழுதல் உண்டா? இருக்கா? இல்லைங்களா? நல்லா சத்தமா. ஆனால் வேதம் சொல்லுகிறது இல்லை. அது எப்படி? முதல்ல உயிர்த்தெழுதல்னால என்னன்னு நமக்கு தெரியாதே. ஏனென்றால் ஆகவே தான் இங்கே ஆண்டவர் 2 விஷயத்தை குறிப்பிடுகிறார். ஒன்று உயிர்த்தெழுதல், இன்னொன்று என்னதுங்க, ஜீவிக்கிற ஜீவனை குறித்து ஆண்டவர் பேசுவார். இந்த வேத பகுதியில் பார்க்கும் பொழுது 2 விதமான காரியத்தை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். திரும்பவும் சொல்கிறேன், கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றி விசுவாசித்து அவரை பின்பற்றுகிறவர்கள் எல்லோரும் உயிர்த்தெழுதலிலே பங்கடைவார்கள் என்று சொல்லப்படுகிறது. நமக்கு சொல்லப்பட்டாலும் கூட, ஆனால் எல்லோரும் உயிர்த்தெழுதலிலே பங்கடைய முடியாது.
அது எப்படி நாம் புரிந்து கொள்வது? ஐயோ என்ன பிரதர் இப்படி சொல்றார் அப்படின்னு யோசிக்க வேண்டாம். ஆகவே தான் தெளிவாக ஆண்டவர் சொல்றார், மரித்தவர்கள் உயிர்த்தெழுவார்கள். அந்த வசனத்தை திருப்பி வாசிங்களே. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். போதும். முதலாவது, மரிக்கிறவன் என்ன செய்வான்? பிழைக்கிறது தான் உயிர்த்தெழுதல். இன்னொன்று வாசிங்க. அவனுக்கு உயிர்த்தெழுதல் கிடையாது, ஆனால் அவனுக்கு ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. அப்படி என்றால் கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு இந்த உயிர்த்தெழுதலிலே நமக்கு என்ன செய்கிறது? ரெண்டு வித்தியாசத்தை ஆண்டவர் காட்டுறார். மரித்து போனவர்கள் உயிர்த்தெழுகிறது. உயிர்த்து எழுகிறது என்றால் மரித்தவன் தான் உயிர்த்தெழ முடியும், உயிரோடு இருக்கிறவர்கள் உயிர்த்தெழ முடியாது. ஐயோ பிரதர், நீங்கள் இந்த வசனம் எங்கேயாவது இருக்குதா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? கல்லறையில் கொண்டு போய் சொல்லி மரித்தார்கள்லாம் போடும் பொழுது எத்தனை தடவை அந்த வசனத்தை திரும்பி வாசிச்சிருக்கிறோம். முதலாவது யாருங்க உயிர்த்தெழுவாங்க சொல்லப்படுகிறது? மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு இருக்கிறவர்கள் உயிர்த்தெழுவார்கள் என்று சொல்லப்படாது. பின்பு உயிரோடு இருக்கிற நாமும். அப்போ உயிர்த்தெழுதல் என்பது எல்லோருக்கும் உரியதல்ல. யார் மரித்து போனார்களோ, மரணத்தில் இருக்கிறார்களோ, புதைக்கப்பட்டு இருக்கிறார்களோ, அல்லது சாம்பலில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் உயிர்த்தெழுதல். ஆகவே தான் தெளிவாக இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், மரித்தாலும் பிழைப்பான், அவனுக்கு உயிர்த்தெழுதல் உண்டு. மரியாமலும் இருக்கிறவனுக்கு உயிர்த்தெழுதல் இல்லை. இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா மறுரூபம் ஆக்கப்படுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படி என்றால் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னதற்கு காரணம் அதுதான். ஆகவே வேதத்தில் வாசிக்கும் பொழுது இயேசுக்கு தெய்வம் என்ன செய்கிறவர் எல்லாம் மரித்தவர்களுக்கு கடவுளாக இல்லாமல் ஜீவனுள்ளவர்களுக்கு அவர் தேவனாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டாலும், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய தேவன் என்று சொல்லப்படுகிற அவர்களுடைய தேவன், முற்பதாக்களின் தேவன் என்று சொல்லப்பட்டால் அப்போ அவர் மரித்தவர்களுக்கு தெய்வமா? இல்லை. அவர்கள் உயிர்த்தெழுகிறவர்களாக இருக்கிறபடினாலே, அல்லது உயிர்த்தெழுதலில் அவருடைய பட்டியல், அவருடைய பெயர் அந்த பட்டியலில் இருக்கிறபடினாலே அவர்களுக்கும் அவர் தேவனாக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அதை குறித்து பவுல் பேசும் பொழுது அதை பேசுகிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் என்றால் மரித்து போனவர்கள் அவர்கள், அப்படிதானே? தாவீது என்றால் மரித்து போனவர் அவர். அப்போ அவர்களுடைய தேவன் மோசேக்கு தேவன் என்று நாம் சொன்னாலும் அப்போ அது மரித்து போனவர்களுக்கு அவர் தேவனா என்று கேள்வி கேட்போம் என்றால் இல்லை. ஏனென்றால் அவர்கள் உயிர்த்தெழுதலே பங்கடைவார்கள். ஆகவே அவர் உயிர்த்தெழுவார்கள் என்ற விதத்திலே அவர்களுக்கு அவர் தேவனாக இருக்கிறார் என்று அங்கே பவுல் வேதத்தில் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ நாம் கண்டுகொள்ள வேண்டிய, நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், தேவனுடைய வருகை இன்றைக்கு இருக்கும் என்றால், இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை இன்றைக்கு இருக்கும் என்றால், உயிரோடு இருக்கிற நீங்களும் நானும் என்ன செய்யப்படுவோங்க? உயிர்த்தெழ மாட்டோம். நாம் ஏற்கனவே நம் உயிரோடு தான் இருக்கிறோம், உண்மைதானே? நாம் உயிருள்ளவர்களாக தான் காணப்படுகிறோம். ஆகவே நமக்கு உயிர்த்தெழுதல் கிடையாது. இந்த சரீரம் என்ன செய்யப்படும் என்றால் மறுரூபமாக்கப்படும். என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர்களாக நீங்களும் நானும் என்ன செய்வோம்? மாற்றப்படுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவேதான் உயிர்த்தெழுதலை குறித்து பேசும் பொழுது மரித்தவர்கள் என்ன செய்வார்கள்? முதலாவது எழுந்திருப்பார்கள். அவர்களுக்கு தான் முதலிடம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பின்புதான் நமக்கு முதலிடம் என்ன செய்கிறது? அதன் பட்டியலில் அந்த என்ன செய்கிறது? அந்த போகிற அந்த வரிசையில் நாம் இரண்டாவது தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது என்று நாம் என்ன செய்கிறோம்? வேதத்தில் அது குறித்து வாசிக்கிறோம். எத்தனையோ செய்திகள் அவைகளை குறித்து நாம் கேட்டு இருக்கிறோம். அப்போ இரண்டு பேருக்குமே என்ன தேவை தெரியுங்களா? இரண்டு பேருக்குமே, மரித்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் தேவையானது ஒன்று எது தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆகவே தான் தெளிவாக சொல்றார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். ஆண்டவர் இங்கே பிரித்து பேசுகிறார். அதை முதல்ல சொன்னது போல அவர் ஒன்று என்ன சொல்லியிருக்கணும்? நான் உயிர்த்தெழுதலில் இருக்கிறேன், நானே உயிர்த்தெழுதலாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கணும், அல்லது நானே ஜீவனாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கணும். மாறாக ஆண்டவர் இந்த வசனத்தில் சொல்றார், மரித்து போனவர்கள் எழுந்திருக்கிறார்களே அது உயிர்த்தெழுதல். உயிரோடு இருக்க நாம் என்றென்றைக்கும் இருப்போம் என்று சொல்லப்படுகிறது. அது மறுரூபமாக்கப்படுகிற அனுபவம் என்று வேதம் நமக்கு காட்டுகிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நீங்களும் நானும், இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்கும் என்றால் இன்றைக்கு நீங்களும் நானும் உயிர்த்தெழுவோமா, மறுரூபமாக்கப்படுவோமா? அப்போ உயிர்த்தெழுதல் நமக்கு, அப்போ முன்னாடி நம்ம என்ன சொன்னோம்? உயிர்த்தெழுதல் நமக்கு
இருக்குன்னு சொன்ன. ஆனால் வேதம் சொல்லுகிறது நீங்களும் நானும் உயிர்த்தெழுது மரித்தவர்கள் தான் என்ன செய்வார்கள்? உயிர்த்து எழுவார்கள் என்று பார்க்கிறோம். உயிர் பெற்று மரணத்தில் இருக்கிறவர்கள் உயிர் பெற்று எழுவார்கள் என்பதை தான் உயிர்த்தெழுதல் என்று வேதம் சொல்லுகிறது. என்றென்றைக்கும் இருப்பார்கள் என்றால் அவர் மறுரூபம், அவர்களுக்கு மரணம் இல்லை. ஆகவே தான் அவர்களுக்கு மரணம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நீங்களும் நானும் தேவன் சொல்லுகிற விஷயங்களை, தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே நீங்களும் நானும் என்ன செய்யணும்? தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். நான் என்ன படிக்கிறேன், நான் என்ன எந்த வகையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன், நான் எந்த ஸ்டாண்டர்டில் இருக்கிறேன், நான் எந்த வழியாக நான் இந்த இடத்துக்கு போகணும், பஸ்ஸில் போகணுமா, ட்ரெயினில் போகணுமா, அல்லது விமானத்தில் போகணுமா, எந்த வகையில் நான் போக வேண்டும், அதெல்லாம் தெரியாதுங்க. நான் பரலோகம் போவேன், அவ்வளோதான். அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. பரலோகம் போவேன் என்ற எண்ணம் தான் நமக்கு இருக்கிறது. எப்படியாவது என்பது அல்ல, நான் எப்படி போவேன் என்பதை நீங்களும் நானும் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் சொல்லப்படுகிறது, அவருடைய வருகை நம்மளது மரணமோ அல்லது நமது மரணமோ எது முந்திக் கொள்ளுகிறதோ என்று வேதம் சொல்லும். அல்லது நாமும் கூட என்ன செய்கிறோம்? அவர் ஒருவேளை ஆண்டவர் இன்னைக்கு வருவார் என்றால் நீங்களும் நானும் என்ன செய்வோம்? எடுத்துக்கொள்ளப்படும். அந்த அனுபவம் உயிர்த்தெழுகிற அனுபவம் அல்ல, அது மறுரூபமாக்கப்படுகிற அனுபவம் என்று பார்க்கிறோம். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து தமது 3 சீஷர்களை, 3 பேர் அவரோடு கூட மிகவும் நெருக்கமாக இருந்த 3 சீஷர்களை கொண்டு போய் என்ன செய்தார்? ஒரு மலையில் கொண்டு போய் மறுரூபமாகிறார். அது உயிர்த்தெழுதல் என்று எண்ணப்படாது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பது அது எண்ணப்படாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை. மரிப்பதற்கு முன்பாகவே அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே தன்னை மறுரூபமாக்கி காட்டுகிறார். அவர் ஜீவனுள்ளவராக, நித்திய ஜீவனை உடையவராக, மோசையோடும் அங்கே எலியாவோடும் பேசுகிறது போல ஆண்டவர் தன்னை காண்பிக்கும் பொழுது அது உயிர்த்தெழுதல் என்று எண்ணப்படாது, அது மறுரூபமாக்கப்படுகிற அனுபவம். அந்த மலை பேர் என்னன்னு வச்சிருக்காங்க இன்னைக்கு? மறுரூப மலை. அதே கொல்கதாவிலே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்த பிறகு அவர் என்ன செய்கிறார்? தம்முடைய சீஷர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். அதை போன்றவே ஒரு காட்சி தான், மற்ற யாருக்கும் தெரியாது, மற்ற யாருக்கும் அவரை பார்க்க முடியாது. அந்த 3 பேரை தவிர அங்கே பார்க்க இயேசு கிறிஸ்துவை பார்த்தவர்கள் வேறு யாரும் இல்லை என்று பார்க்க எங்கே? மறுரூப மலையிலே. அதே போலதான் இங்கே நீங்கள் நானும் கவனிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து என்ன செய்ய? ஒரு சிலருக்கு மாத்திரம்தான் தம்மை காண்பித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அனுபவம் மறுரூபமாக்கப்படுகிற அனுபவம் அல்ல. அது எந்த அனுபவங்க? உயிர்த்தெழுத அனுபவம். ஹல்லேலூயா. என்னால் இயேசு கிறிஸ்து மரித்தார். தன் சரீரத்தில் என்ன செய்தார்? மரணம் அடைந்தவராக 3 நாள் கல்லறையில் வைக்கப்பட்டவராக உயிர்த்தெழுந்ததினாலே, அவர் உயிர் பெற்று ஜீவனுள்ளவராக எழுந்தபடியினாலே அவர் மறுரூபமாக்கப்பட்டார் என்று அழைக்கப்படாது, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை என்று சொல்லப்படும். ஹல்லேலூயா. இதுதாங்க உயிர்த்தெழுதலுக்கும் ஜீவனோடு இருக்கிற அந்த அனுபவத்திற்கும் உள்ள வித்தியாசம், அல்லது உயிர்த்தெழுதலுக்கும் மறுரூபமாக்கப்படுகிற அனுபவத்திற்கும் உள்ள வித்தியாசம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படி என்றால் மரணம், அதாவது உயிர்த்தெழுதல் என்பது மரித்து போனவர்களுக்கு தான் தேவன் என்ன செய்கிறார்? உயிர்த்தெழுதலை வைத்திருக்கிறார். ஏறக்குறைய இந்த பூமியானது 6000 வருடங்களை என்ன செய்து விட்டதுங்க? கடந்து விட்டது என்று பார்க்கிறோம். 6000 வருடங்களாக தேவனுக்கு உண்மையாக, பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி, தேவனுக்கு உண்மையாக தேவனை பின்பற்றுகிற, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவர்களாக வாழ்ந்த ஒவ்வொருவரும் என்ன செய்யப்படுவார்கள் என்று தெரியுங்களா? உயிர்த்தெழுவார்கள். ஹல்லேலூயா. நாம் உயிரோடு இருக்கிற நீங்களும் நானும் ஒருவேளை இந்த நாட்களில் கிறிஸ்துவின் வருகை இருக்கும் என்றால் நீங்களும் நானும் என்ன செய்யப்படுவோம்? மறுரூபமாக்கப்படுவோம். அல்லது இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு ஆண்டவரோட வருகை இருக்கும் என்றால் நீங்களும் நானும் உயிரோடு இருப்போமா? அன்றைக்கு இல்லை. எங்கே படுத்து கொண்டு இருப்போம் என்று தெரியாது. ஆனால் கிறிஸ்துவின் வருகை நீங்களும் நானும் மறுரூபமாக்கப்பட மாட்டோம். கிறிஸ்துவின் வருகை அந்நாளிலே உயிர்த்தெழுகிறவர்களாக ஆண்டவர் நம்மை மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆகமத்தில் என்று சொல்ல என்ன தெரியுங்களா? நீங்களும் நானும் ஜீவனுள்ளவர்களாக ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் பிரவேசிப்போம். ஹல்லேலூயா. அப்போ உயிர்த்தெழுதல் என்பது மிகவும் மிகவும் உங்களுக்கு எனக்கு என்னங்க முக்கியமானது என்று பார்க்கிறோம். ஏன் ஆண்டவர் உயிர்த்தெழுதலை வைத்திருக்கிறார்? வேதத்திலே நாம் கவனிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒரு சில பேர் என்ன செய்தார்? உயிரோடு கூட வந்த சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். மரித்து போனவர்கள் உயிரோடு கூட எழுந்த சம்பவங்களை பார்க்கிறோம். இங்கே கூட நாம் பார்ப்போம். இந்த வசனத்தில் யோவானில் கூட பார்க்கும் பொழுது லாசரு என்று சொல்லப்பட்டவன் என்ன செய்தார்? உயிரோடு கூட எழுந்து அப்படியே கட்டோடு கூட வருகிற அனுபவத்தை பார்க்கிறோம். அப்போ
உயிர்த்தெழுதலில் கூட இரண்டு வகை இருக்கிறதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, உயிர்த்தெழுதல் என்பது வேற, ஜீவனுள்ள தேசத்தில் ஜீவனுள்ளவனாக இருக்கிறது அனுபவம் என்பது வேற. அந்த உயிர்த்தெழுதலிலே இரண்டு வகையான உயிர்த்தெழுதலை நாம் பார்க்கிறோம். முதல் வகை எது தெரியுங்களா? முதல் வகையானது மரித்து போல லாசரு உயிரோடு கூட எழுந்த வகை என்று பார்க்கிறோம். காரணம் என்ன? மரித்து போன லாசரு உயிர் பெற்றான். மரித்து போன லாசருவுக்கு திரும்பமாக உயிர் வந்து அவன் என்ன செய்தான்? எழுந்து வந்து அவன் கட்டோடு கூட எழுந்து வந்து கட்டுகள் அமைக்கப்பட்ட பிறகு பசி எடுத்து அவன் சாப்பிட்டான். அவனுக்கென்று சரீரம் என்ன செய்ததுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த சரீரத்திலே அவன் வாழ்ந்தான் என்று பார்க்கிறோம். அதன் பின்பாக லாசரு உயிர் அதோடு கூட அவன் உயிருள்ளவனாக வாழ்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறதா? அல்லது எங்கேயாவது நாம் கவனிக்க முடியுமா? இல்லை. அவன் ஏற்ற காலத்திலே அவனுடைய வயோதிப காலத்தில் என்ன செய்தான்? அவன் மரித்து போனான் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த உயிர்த்தெழுதலை நீங்கள் நானும் எப்படி கவனிக்க முடியும்? இந்த உயிர்த்தெழுதல் என்பது மாம்சத்திலே ஏற்படுகிற உயிர்த்தெழுதல். லாசரு அடைந்தது மாம்சத்தில் ஏற்பட்ட உயிர்த்தெழுதல் என்று பார்க்கிறோம். இதை போலவே பழைய ஏற்பாட்டில் கூட எலியா தீர்க்கதரிசி என்ன செய்தார்? ஒரு விதவையின் மகனை என்ன செய்கிறார்? அங்கு உயிரோடு கூட எழுப்புகிற சம்பவத்தை கூட வாசிக்கிறோம். எங்கே வாசிக்கிறோம்? 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 2-3 வசனங்களை வாசிங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் போதும். இங்கே வாசிக்கும் பொழுது அந்த சிறு பிள்ளை என்ன செய்தான்? மரித்து போனான். எப்படிங்க மரித்து போனாவன்? எப்படி மரித்து போனான் தெரியுங்களா? பசியினாலே அவன் என்ன செய்தான்? மரித்து போனான். நானும் என் பிள்ளை ஆண்டாலும் இதை சாப்பிட்டு சாகலாம் கிடக்கிறோம் அப்படின்ற சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அந்த பிள்ளை மரித்து போனது என்று பார்க்கிறோம். அப்போ இந்த ஸ்திரீயானவள் அந்த எலியாவை நம்பலை. இவர் தேவனுடைய மனுஷன் என்று நம்பிக்கை வரலை. ஆனால் எலியா என்ன செய்தார்? போய் மேல் வீட்டில் போய் ஆண்டவர் சத்தத்தை கேட்டார். ஆண்டவர் எலியாவினுடைய வேண்டுதலை கேட்டார் என்று சொல்லப்படுகிறது. கேட்டு அந்த பிள்ளை உயிரோடு கூட எழுந்து வந்தான் என்று சொல்லப்படுகிறது. தன் தாயின் இடத்துல கொடுக்கிறான். அந்த தாய் அருமையாக அதுக்கு பதில் தருகிறாங்க. அந்த பதிலை திரும்ப வாசிங்களே. ஹல்லேலூயா. அந்த காலத்திலே ஒரு அற்புதம் நடந்ததுன்னா, தேவனுடைய மனிதன், தேவனுடைய வார்த்தை உம்முடைய வாயிலிருந்து வந்தது, தேவனுடைய வார்த்தை உறுதிப்படும்படியாக அந்த நாட்களில் என்ன செய்ததுங்க? அற்புதம் நடந்தது என்று பார்க்கிறோம். அப்போ இந்த பிள்ளை எலியா என்ன செய்தார்? அந்த தாயாரிடத்தில் கொடுக்கிறார். அந்த பிள்ளை அதோடு கூட உயிரோடு கூட இன்று வரைக்கும் 6000 வருஷம் ஆச்சு அல்லது 4000 வருஷம் ஆச்சுங்க அவன் பிறந்து என்று பார்க்கிறோமா? இல்லை. அவன் காலத்தில் என்ன செய்து விட்டான்? மரித்து போனான் என்று சொல்லப்படுகிறது. அதே போலவே அது எங்கே இன்னொரு சம்பவம் உண்டு. அது எங்கே இருக்குன்னு சரியாக தெரியல. சாமுவேல் என்ன செய்தார்கள்? தீர்க்கதரிசியை கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுறாங்க. அந்த தீர்க்கதரிசி அடக்கம் பண்ணப்பட்ட அந்த எலும்புகள் இருக்கிற அந்த கல்லறையிலே கொண்டு போய் ஒருவரை என்ன செய்கிறான்? போய் அவன் அந்த பள்ளத்திற்குள்ளாக அந்த கல்லறைக்குள்ளாக அவனுடைய சடலம் போய் விழுந்து அந்த எலும்புகள் மேல் பட்டவுடன் அவன் உயிர் வந்து எழுந்து ஓடி வந்ததை எல்லோரும் பார்க்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து நீங்களே நானும் எப்படியாக நாம் கவனிக்க முடியும்? அந்த மனிதன், அந்த சிப்பாய் என்ன செய்கிறான்? உன் உயிரோடு கூட எழுந்தான். சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய அந்த எலும்புகள் மேல் பட்டு என்ன செய்தான்? அவன் உயிர்த்தெழுந்த காரியத்தை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் தேடி அதை வீட்டில் சென்று வாசிச்சு பாருங்க. இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது அப்போ உயிர்த்தெழுகிற அனுபவம் என்பது 2 வகையிலே அமைக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். இன்னும் கூட நாம் பார்க்க வேண்டும் என்றால் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு வீட்டிற்கு போகிறார் சீஷர்களோடு கூட. அங்கே எல்லோரும் என்ன செய்கிறார்? அழுது கொண்டிருக்கிறார்கள், புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வீட்டிலிருந்து ஒரு சிறு பெண் என்ன செய்து விட்டால்? மரித்து போய்விட்டாள். அவர்கள் இயேசு கிறிஸ்து உள்ளே போகும் பொழுது அவர் மரிக்கவில்லை, அவர் உயிரோடு கூட தான் இருக்கலாம் என்று சொன்னபடி எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கும் பொழுது எல்லாரையும் வெளியே அனுப்பிவிட்டு இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அந்த பிள்ளையை என்ன செய்கிறார்? தொட்டு அந்த பிள்ளையினுடைய கையை தொட்டு வாசிக்கிறோம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார், உடனே அவள் எழுந்திருந்தாள். அப்படி என்றால் உயிரோடு கூட எழுந்த அந்த சிறு பெண் என்ன செய்கிறார்? அங்கே உட்கார்ந்து கொண்டு மரித்து போனால் முடிந்து விட்டது. அங்கே தார தப்பட்டெல்லாம் அடித்து என்ன செய்கிறாங்க? அங்கே
என்ன அந்த பிள்ளையை கொண்டு போய் புதைக்கும்படியாக அல்லது கல்லறையில் வைக்கும்படியாக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் இதை பார்த்தவன் என்ன செய்தார்கள்? அங்கலாய்த்தவர்களாக ஒரு பெரிய ஒரு ஆரவாரம் அந்த பகுதியில் ஏற்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளை உயிர்த்தெழுந்த பிள்ளை இன்று வரைக்கும் உயிரோடு கூட இருக்கிறதா என்று நீங்கள் நானும் கேள்வி கேட்போம் என்றால் இல்லை. அதை போலவே இன்னொரு சம்பவம் கூட நம்ம வாசிக்கிறோம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஒரு விதவையின் மகள், நாயின் ஊரின் விதவையின் மகளை என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்து அந்த பாடையை கொண்டு போய் கொண்டிருக்கிறார். எழுதுக்குங்க, அந்த கல்லறையில் கொண்டு போய் வைக்கும்படியாக வைக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? 7ஆம் வசனம், லூக்கா 7ஆம் வசனம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, வாலிபனே எழுந்திரு என்று சொல்லி உனக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் அங்கு சொல்லி அந்த வாலிபனை எழுப்பி அந்த தாயினிடத்தில் ஒப்படைத்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த உயிர்த்தெழுதலை நீங்கள் நானும் எப்படி கவனிக்கிறோம், எப்படி பார்க்கிறோம்? அல்லது இந்த காலத்தில் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் அவரால் உயிர்த்தெழப்பட்ட ஒரு மனிதன் உண்டு. அங்கே வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அவன் ஜன்னல் ஓரமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். தூக்க கலகத்தில் விழுந்து, மாடியில் இருந்து விழுந்து என்ன செய்கிறான்? மரித்து போனான்னு சொல்லப்படுகிறான். அவனிடத்தில் போய் செபித்து அங்கே பவுல் என்ன செய்தான்? அவனை உயிரோடு கூட எழுப்பின சம்பவத்தை நான் பார்க்கிறோம். அப்போ இந்த உயிர்த்தெழுதல் எதில் கணக்கெடுக்கப்படும் என்றால், அல்லது இந்த உயிர்த்தெழுதல் எதில் அதில் சேர்க்கப்படும் என்று நீங்கள் நானும் கவனிக்கும் பொழுது, இது மாம்சத்தில் ஏற்படுகிற உயிர்த்தெழுதல். இன்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு சமீபத்தில் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டோம். ஒரு பையனை கொண்டு போய் மரித்து போனான் என்று அடக்கம் பண்ண போகிற இடத்துல அவன் உயிரோடு கூட எழுந்து வந்தான் என்று சொல்லப்படுகிறது. டாக்டர் எல்லாம் பொய்யாக அவன் மரித்து போனான் என்று சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்ட்டு அந்த ஆஸ்பத்திரி முன்னாடி பெரிய ஒரு போராட்டத்தை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று பாருங்கள். இப்படியாக அநேகம் பேர் என்ன மரித்து போனவர்கள் எழுந்து வந்த சம்பவத்தை, அல்லது 16 வருஷங்களில் எழுந்து வந்த சம்பவத்தெல்லாம் இன்றைக்கு நீங்கள் நானும் என்ன செய்கிறோம்? கவனிக்கிறோம். அல்லது பல பேர் இன்றைக்கு செபித்தும் கூட உயிரோடு கூட எழுந்து வந்த சம்பவங்களை நீங்கள் நானும் பார்க்கிறோம். நான் மரணம் அடைந்து விட்டு நான் அநேக காரியங்களை பார்த்து விட்டு இன்றைக்கு நான் திரும்பி வந்திருக்கிறேன் என்று கூட பல பேர் சொல்லலாம். அல்லது மற்ற மதங்களிலோ மற்ற நம்பிக்கைகளில் இருக்கிறவர்களுக்கு கூட என்ன செய்யலாம்? அநேகம் பேர் என்ன செய்யலாம்? உயிரோடு கூட எழுப்பி அவளை கொண்டு வந்து சேர்த்து இருக்கலாம், நின்று இருக்கலாம். அவர் உயிரோடு கூட மரித்தவர்களை எழுப்பி நிறுத்தி வைத்திருக்கலாம். ஆனால் வேதம் நாம் பார்க்கிற உலகத்தின் காரியங்களை பார்க்கும் பொழுது, வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது, இந்த உயிர்த்தெழுதல் எதிலே கணக்கெடுக்கப்படுகிறது என்றால், இது மாம்சத்தில் ஏற்படுகிற உயிர்த்தெழுதல். இந்த மாம்சத்தை விட்டு நம் ஜீவன் போய்விட்டது. ஆகவே தான் அந்த பிள்ளை குறித்து சொல்லும், அவனுடைய ஆத்மா அவனுக்கு திரும்பவும் வந்தது என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இந்த சரீரத்தில் ஏற்படுகிற உயிர்த்தெழுதலுக்கு திரும்பமாக என்ன உண்டுங்க? மரணம் உண்டு. அதில் எந்த மாற்றம் கிடையாது. அந்த சிறு பெண்ணை ஆண்டவர் எழுப்பினாரே, அந்த நாயினூரின் விதவையின் மகனை ஆண்டவர் எழுப்பினாரே, அல்லது எலியா அந்த சிறு பிள்ளையை எழுப்பினாரே. ஆனால் இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? சாமுவேல் எழும்பப்பட்டு அந்த ஒரு சிப்பாய் என்ன செய்து மரித்து போனவன் உயிரோடு கூட எழுந்து ஓடினான் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் எத்தனை காரியங்களை நீங்கள் நானும் பார்க்க முடியும் வேதத்தில். இந்த உலகத்தில் எத்தனையோ விஷயங்களை நம்மால் பார்க்க முடியும். உயிர்த்தெழுந்தவர்கள் உயிரோடு கூட இருக்கிறார்களா என்று கேள்வி கேட்போம் என்று இல்லை. தன் காலத்திலே அவர்கள் திரும்பவுமாக மரித்து போனார்கள். லாசருவும் அப்படிதான். இயேசுவுக்கு அன்பான சீஷன் கூட இருந்திருந்தால் நல்லா இருக்கு, நீர் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே ஆண்டவரே, அவன் மரித்த இருக்க மாட்டானே என்று சொல்லும் பொழுதுதான் ஆண்டவர் இந்த வேத வசனத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால், நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அநேகம் உண்டு. மரணத்தில் எத்தனை உயிர்த்தெழுதலில் இத்தனை விஷயங்கள் இருக்கிறதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ளணும். அப்படி என்றால் நான் எந்த உயிர்த்தெழுதலில் பங்கடைவே? முதல்ல நான் உயிர்த்தெழுதலில் பங்கடைவானா என்ற கேள்வி நமக்கு இருக்கும். ஆனால் உயிரோடு இருக்கிற நீங்களும் நானும் கிறிஸ்துவின் வருகை இன்றைக்கு இருக்கும் என்றால் நீங்களும் நானும் உயிர்த்தெழ மாட்டோம், மறுரூபமாக்கப்படுவோம். அல்லது நான் மரணத்தை அடைந்திருப்பேன் என்றால் நிச்சயமாக நான் என்ன செய்வேன் என்றால், கிறிஸ்துவின் வருகை இருக்கும் என்றால் நான் முதலாவது உயிர்த்தெழுவேன். ஆனால் மரித்து போனவர்கள் உயிரோடு கூட எழுந்த சம்பவத்தை நீங்கள் நானும் வேதத்தில் கவனிக்கும் பொழுது அவர்களெல்லாம் உயிர்த்தெழுந்தார்கள். அவருடைய உயிர்த்தெழுதல் ஜீவனுக்கேற்ற அல்லது நித்திய ஜீவனுக்கேற்ற உயிர்த்தெழுதல் அல்ல. இந்த வாழ்க்கைக்குரிய காரியத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள்? திரும்பவும் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். எதற்கு? சரியான தன் வழியை சரியான விதத்தில் மாற்றிக்கொள்வதற்காக அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அந்த விதவை, அந்த எலியா எழுப்பினாரே, அந்த விதவையின் மகன் என்று சொல்லப்படுகிற அந்த
சம்பவம் நடந்ததற்கு காரணம் என்ன? எலியாவின் இடத்தில் இருக்கிறவர் தெய்வம் என்றும் அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் தெய்வத்தினால் கொடுக்கப்பட்டவைகள் என்றும் அந்த ஸ்திரீ, அந்த விதவை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த உயிர் தெழுதல் நடத்தப்பட்டது. நாளடைவிலே அந்த மகன் நிச்சயமாக மரித்திருப்பான். அல்லது நாம் வாசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த அந்த சிறு பெண்ணை எழுப்பினாரே, தலி தாகுமி என்று சொல்லி ஆண்டவர் சிறு பெண்ணை எழுந்திரு என்று சொல்லி எழுப்பினாரே, அந்த மகளும் திரும்பவுமாக என்ன செய்திருப்பாள்? தன் காலத்தில் சரியான நேரத்தில் அவள் மரித்து போயிருப்பாள் என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த நாட்கள், இந்த உயிர்த்தெழுதல் எதற்கு கொடுக்கப்படுகிறது தெரியுங்களா? நீங்களும் நானும் நம்மை திருத்திக் கொள்ளும்படியாக, நம்மை மாற்றிக்கொள்ளும்படியாக. நீங்கள் நானும் எத்தனையோ விஷயங்களில் நாம் என்ன செய்திருப்போம்? நம்முடைய வாழ்க்கையை கடந்து ஆராய்ந்து பார்ப்போம் என்றால், சிந்தித்து பார்ப்போம் என்றால் சில பேரை சொல்லலாம், நான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளே இல்லை பிரதர், நான் என்றைக்கோ நான் மரித்து போயிருக்க வேண்டும், பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே நான் மரணம் அடைந்திருக்க வேண்டும், இன்றைக்கு அந்த பல ஆண்டுகளுக்கு முன்பாக மரணம் அடைந்த என்னை புதைத்திருப்பார்கள் என்று அந்த இடத்துல இன்னைக்கு புல்லும் பூண்டும் என்ன செய்திருக்கும்? முளைச்சிருக்கும். அந்த என்னுடைய சரீரமே இல்லாமல், ஒன்றும் இல்லாமல் மண்ணோடு மண்ணா போயிருக்கும் பிரதர் அப்படின்னு அநேகம் பேர் சொல்லலாம். அப்படிப்பட்ட வாய்ப்பை, மறு வாழ்க்கை, மறு வாழ்வை தெய்வம் கொடுத்ததற்கு ஒரு காரணம் என்ன தெரியுங்களா? நீங்களும் நானும் தேவனை புரிந்து கொள்ளும்படியாக, நீங்களும் நானும் தேவனை சேரும்படியாக தான் உங்களுக்கு எனக்கும் மரணத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். மரணத்திலிருந்து ஆண்டவர் நம்மை எழுப்பி இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறது தான் இன்றைக்கு பெரிய ஒரு பரிதாபம் என்று பார்க்கிறோம். அநேக பேர் சாட்சி சொல்லும்படியாக கிளம்பி போயிடுறோம். அப்படிதானே? நான் ஆக்சிடென்ட்ல என்ன செய்வேன்? மயிர் இழையில நான் என்ன செய்தேன்? தப்பிக்கப்பட்டேன் என்று சொல்லுவாங்க. பெரிய ஒரு என்ன செய்கிறது? ஒரு பெரிய ஒரு கடந்த வருஷத்தில் கூட இதே நாட்கள் என்று நினைக்கிறேன், அது பெரிய அந்த ஏர் இந்தியா விமானம் என்ன செய்து விபத்துக்குள் ஆனது என்று பார்க்கிறோம். எழுந்த விமானம் என்ன அப்படியே குடியிருப்பு பகுதியில் போய் விழுந்து வெடித்து சிதறினது என்று பார்க்கிறோம். அதில் ஒரே ஒரு மனிதன் மாத்திரம் தப்பித்து கொண்டான். அந்த மனிதன் இன்னைக்கும் என்ன செய்கிறான்? அந்த சம்பவத்திலிருந்து அவனால் வெளிவர முடியல. அவனுக்கு சரியான ஒரு ஆலோசனை அவனுக்கு கொடுத்து அவனை சரிபடுத்த ஒருவரான முடியல. ஏனென்ன அத்தனை பயங்கரத்தை அவன் கண்டு அவன் வந்திருக்கிறான் என்று பார்க்கிறோம். அப்படிதான் நீங்களும் நானும் எத்தனையோ வகையில் நாம் என்ன செய்திருக்கிறோம்? பயங்கரங்களை கண்டு, விபத்துக்களை கண்டு, மரணத்தை கண்டு, வியாதியிலே ஒன்றுமில்லாமல் அவ்வளவுதான் முடிந்தது கதை என்று என்ன செய்ய சொல்லப்பட்ட நம்மை, அல்லது மரணமே அடைந்து எழுந்து வந்தவர்களாக கூட நீங்களும் நானும் இருக்கலாம். அந்த வாய்ப்பை கடவுள் நமக்கு எதற்கு கொடுக்கிறார் தெரியுங்களா? அவரை புரிந்து கொள்ளும்படியாக. ஆனால் அப்படி நம்ம எடுத்துக்கொள்வோம் என்றால் பரவாயில்லை. ஆனால் என்ன செய்கிறாங்க? நான் ரொம்ப விசேஷமானவன் போல. யாரு? 234 பேரா? ஆமாம், 234 பேரில் நான் ஒரு விசேஷத்தவன் என்று சொல்லி அந்த மனிதன் எழுந்து ஓட முடியல. காரணம் என்ன? அத்தனை பயங்கர மரணம் என்பது. அத்தனையாக அந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? மரித்து போகிற காரியத்தை, வெடித்து சிதறுகிற காரியத்தை கண்டவன் இன்று வரைக்குமாக என்ன செய்தான்? அந்த ட்ராமாவிலிருந்து, அந்த விபத்திலிருந்து அவனால் வர முடியவில்லை என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் எத்தனை வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! எத்தனை வாய்ப்பு ஆண்டவர் மரணத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். நான் மரித்திருக்க வேண்டும், நான் என்றைக்கோ நான் போயிருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படிதான் செஞ்சிருக்கிறார். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளே நான் கிடையாது. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக மரித்து போயிருக்கணும். ஆனால் ஆண்டவருடைய சுத்த கிருபை, தேவன் என்னை இன்றைக்கு காத்து தேவன் என்னை வைத்திருக்கிறார். அது நிமித்தமாக நான் பெரிய பரிசுத்தவான், நான் நீதிமான் என்று நான் நினைத்து கொள்ளக்கூடாது. மற்ற மரித்து போனார்களே, ஒரு 10 பேர்ல 10 பேர் மரிக்க வேண்டிய இடத்துல 9 பேர் மரித்தார்கள். ஒருவன் காப்பாற்றப்பட்டானே, அவன் விசேஷித்தவன் அல்ல, மற்றவர்களை காட்டில் நான் விசேஷம் உள்ளவனாக இருக்கிறபடினால்தான் ஆண்டவர் என்னை விடுதலையாக்கினார், என்னை பாதுகாத்தார் என்று சொல்லி எத்தனை விதமான சாட்சிகளை நீங்களே நானும் கேட்கிறோம். எத்தனை பரிதாபம் தெரியுங்களா? மற்றவர்களை காட்டிலும் நம்ம விசேஷம் உள்ளவர்களா? மரித்து போனவர்களை காட்டிலும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்படாத வாய்ப்பு, மறு வாய்ப்பு உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்றால் அதை நான் எத்தனை கண்ணும் கருத்துமாக பார்த்து அதில் நான் நடக்கிறவனாக இருக்கணும்.
எத்தனை கண்ணும் கருத்துமாக நான் என்ன செய்கிறேன், ஜாக்கிரதை உள்ளவனாக இருந்து என் ரட்சிப்பை நான் காத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் அந்த உயிர்த்தெழுதலை பெற்ற நீங்களும் நானும் ஒரு வகையில் சொல்ல, நான் மரணத்துக்கிட்ட போயிட்டு வந்துட்டேன், நான் செத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல. அதான் சொல்றேன், இந்த உயிர்த்தெழுதலில் நீங்கள் பங்குள்ளவர்களாக இருந்தாலும் அந்த உயிர்த்தெழுதல் எதற்காக கொடுக்கப்பட்டது என்பதை மறந்து போகக்கூடாது. இந்த உயிர்த்தெழுதல் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஏனென்றால் இப்பொழுது நாம் பெற்றிருக்கிற உயிர்த்தெழுதல் இன்னொரு வகையில் சொல்லணும்னா வாய்ப்பு. ஆண்டவர் இன்னொரு வகையில் நமக்கு இந்த உலகத்திலே அவரை புரிந்து கொள்வதற்கு, அவரை தெரிந்து கொள்வதற்கு, நல் வழியில் நடப்பதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வாய்ப்பு என்று பார்க்கிறோம். எலியாவினால் எழுப்பப்பட்ட அந்த குடும்பத்தை, அந்த மகனுக்கு, அந்த குடும்பத்திற்கு ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்தார். தலி தாகுமே சிறு பெண்ணை எழுந்திரு என்று சொல்லி அந்த குடும்பத்திற்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். ஊரின் விதவையின் மகனை பாடை தொட்டு எழுந்திரு மகனே என்று சொல்லி அவனை எழுப்பி அவனுக்கு, அந்த குடும்பத்திற்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த மகன் இயேசு கிறிஸ்துவின் சீஷனாக மாறி இருக்க வேண்டும். அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சுமந்து செல்லுகிற குடும்பமாக மாறி இருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு ஆண்டவர் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். லாசருன்னு சொல்றவே, லாசரு அப்படித்தானே, எழுந்த அவர், உயிர்த்தெழுந்த அவர், தேவனை தொடர்ந்து பின்பற்றுகிற கிறிஸ்துவின் சீஷனாக இருந்திருக்க வேண்டிய லாசரு எந்த வகையில் அவர் மரித்து போனார் என்று நமக்கு தெரியாது. அவர்களை குறித்து நாம் பேசுறதை காட்டில் நம்மளை குறித்து நம்ம பார்க்கணும். அவ்வளவுதான், முடிஞ்சது, நீ பறக்கவே மாட்டேன், பறக்காதுன்னு சொன்னாங்க பிரதர். பிறந்தாலும் ஒரு சரியான விதத்தில் அமைக்கப்படாதுன்னு சொன்னாங்க பிரதர். வயிற்றிலே நான் என்ன அழிந்திருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் உயிரை கொடுத்து ஜீவனை கொடுத்து பிறக்க வைத்திருக்கிறார். இன்றைக்கு அவன் 25 வயதாகிறது, இன்றைக்கு 30 வயதாகிறது. ஆனால் நான் மரணம் அடைந்திருப்பேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் மரித்து போயிருக்கணும். ஏன் ஆண்டவர் இந்த வாய்ப்பு கொடுத்தார்? பிறக்கவே முடியாது என்று சொன்ன எத்தனையோ நபர்களை, என்னையும் அப்படிதான் சொன்னாங்க. 7.5 மாசமா 8 மாசத்துக்கு குறப்பிரசவ நாள்லாம். அப்படி எத்தனை பேர் நமக்கு இருப்போம். அப்படிப்பட்டவர்களை இது தேராது, இது ஒன்றுக்கு உதவாது, இது மரித்து போகும், இது செயலிழக்காது, இதை ஏன் பெற்றெடுக்கிறீர்கள், இது ஏன் இத்தனை வருஷம் கழிச்சு ஏன் இதை பெற்றெடுக்கிறீர்கள் என்று நம்மை உதறி தள்ளி, அல்லது நான் மரணத்துக்கு ஏதுவானவனாக என்னை தள்ளி இருக்கலாம். அதையும் தாண்டி நாம் என்ன செய்திருப்போம், இந்த பூமியில பிறந்திருப்போம். அல்லேலூயா. டாக்டர்கள் கைவிட்டு விட்டார்கள், எனக்கு இருந்த நம்பிக்கை எல்லாம் போய்விட்டது, அவ்வளவுதான், இது கதை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி எத்தனையோ விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். ஆனால் அதையும் மீறி ஆண்டவர் இன்றைக்கு நம்மை ஜீவனுள்ளவராக வைத்திருக்கிறார் என்றால் இதுவும் ஒரு உயிர்த்தெழுதல் தான். இது நமக்கு தேவன் மாம்சத்தில் கொடுத்திருக்கிற உயிர்த்தெழுதல். இது சரிவர பயன்படுத்திக் கொள்ளாதவன் எந்த வகையிலே அவனுடைய முடிவு இருக்கும் என்று தெரியாது. அவன் தேவன் கொடுக்கிற உயிர்த்தெழுதலில் பங்கடைவானா அல்லது ஜீவனுள்ளவனாக மறுரூபமாக்கப்படுவானா? அநேக பேருக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்படுறதில்லை. அநேக பேர் மரித்து போகிற சம்பவங்கள், எத்தனை காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் அவனை காட்டில் என்ன விசேஷம் உள்ளவனா வச்சிருக்கிறாரு. அவனை காட்டில் ஆண்டவருக்கு நான் அதிகமாக ஊழியம் செய்வேன், அவனை காட்டில் அதிகமாக நான் என்ன செய்வேன், ஆண்டவருக்காக காணிக்கை கொடுப்பேன், தசமம் கொடுப்பேன், ஆனால் ஆண்டவரை பாடுவேன், ஆண்டவருக்காக பிரசங்கம் பண்ணுவேன், ஆண்டவருக்காக சுவிசேஷம் சொல்லுவேன். இதற்காக உங்களை என்னை ஆண்டவர் உயிர்த்தெழ வைக்கல. டாக்டர்கள் வராது, அவ்வளவு செத்து போகும் என்று சொல்லப்பட்டாலும் இன்றைக்கு உயிருள்ளவர்களாக நிற்கும்படியாக செய்திருக்கிறாரே. அதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? உங்களுக்கு எனக்கும் தெய்வம் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சான்ஸ் கொடுத்திருக்கிறார். அப்படிதான் நம்ம யோசிக்கணும். அவனை காட்டிலும் என்னை விசேஷம் உள்ளவனாக என்னை தெரிந்து கொண்டீரே, அவனை காட்டிலும் என்னை விசேஷம் உள்ளவனாக என்னை வைத்திருக்கிறீரே என்பதை
அப்படிப்பட்ட ஒரு சிந்தை உங்களுக்கு எனக்கும் இருக்கும் என்றால் நான் ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. என்னை ஆண்டவர் காப்பாற்றினதற்கு காரணம் நான் அவர் வழியில் நடப்பதற்காக. நாம் இந்துவாக இருக்கிறோமோ, கிறிஸ்தவனாக இருக்கிறோமோ, இஸ்லாமியனாக இருக்கிறோமோ, கடவுளை இல்லை என்று சொல்லுகிற காரியத்தில் இருக்கிறோமோ, அல்ல எந்த மதத்தில் இருக்கிறோமோ, ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அதை முன்னாடியே சொன்னது போல இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவ மதத்தின் கடவுள் அல்ல. இயேசு கிறிஸ்து மதங்களுக்குரிய மதத்துக்குரிய கடவுள் அல்ல. அது என்றைக்கு நீங்கள் நானும் உணர்ந்து கொள்ள போகிறோம், என்றைக்கு இந்த கிறிஸ்தவம் உணர்ந்து கொள்ள போகிறது, என்றைக்கு இந்த உலகம் உணர்ந்து கொள்ள போகிறது. நமக்கு கொடுக்கப்படுகிற வாய்ப்புகள் அநேக காரியங்கள் தேவன் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். இந்த வாய்ப்பு இந்த சரீரத்திலே தான் நமக்கு கொடுத்து, இந்த சரீரத்தை விட்டு என் ஆன்மா போகும் என்றால், என் ஜீவன் போய்விடும் என்றால், அதன் பின்பாக வேறு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடையாது. அந்த விதத்தில் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? வாய்ப்பு கொடுத்து வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் மரித்திருக்கேன்னா ஏறக்குறைய 20 வருஷம் ஆயிருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாய்ப்பை நாம் தவறவிடக்கூடாது. லாசருவை போல கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனாக இருக்கணும். அந்த நாயினூரின் விதவையின் மகனைப் போல தொடர்ந்து கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீஷனாக நீங்கள் நானும் இருக்கணும். அது தலித்தாகுமி என்று எழுப்பின சிறுபெண் அந்த குடும்பம் கிறிஸ்துவின் பின்பாக விசுவாசித்து அவர் பின்பற்றி சீஷர்களாக மாறினார்களே, அந்த குடும்பத்தை போல நம்முடைய வாழ்க்கை அமைக்கப்படணும். மரணம் என்றால் கம்ப்ளீட் மரணம் என்று கூட நம்ம எடுக்கலாம், அல்லது அந்த மரணத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கி நம்ம கொண்டு வரலாம், அல்லது அவ்வளவுதான் முடிஞ்சது, இவனுக்கு அவ்வளவுதான், அவனுடைய காரியங்கள் எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று சொல்லி நமக்கு என்ன செய்யலாம்? நமக்கு பட்டம் கட்டினாலும் சரி, இவன் தெரியாது, இவனுக்கு உதவாது, இவன் அவ்வளவுதான் என்று சொன்னாலும் கூட திரும்பவும் பயன்படுத்த தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. திரும்பவும் அவரை தேடுவதற்கு உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். இதுதான் சரீரத்திற்குரிய உயிர்த்தெழுதல். இதுதான் சரீரத்திற்குரிய இந்த மாம்சத்திலே நமக்கு உயிர்த்தெழுகிற அனுபவம் நமக்கு தேவை. இந்த மாம்சத்திலே நீங்கள் நானும் கிறிஸ்துவை புரிந்து கொள்ளாமல், கிறிஸ்துவை அறிந்து கொள்ளாமல் வாழ்வேன் என்றால் இந்த மாம்சத்திலே நான் மரித்து போனவதாக தான் எண்ணப்படுவேன். இன்னும் சொல்ல ரட்சிக்கப்படுகிற அனுபவமே உயிர்த்தெழுகிற அனுபவம் தான். நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவமே நான் உயிர்த்தெழுகிற அனுபவத்தை, இந்த மாம்சத்தில் நான் உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம். அது வருகிற வாரத்தில் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கும் மாம்சத்தில் ஏற்படுகிற உயிர்த்தெழுதலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அதன் பின்பு உயிரோடு இருக்கிற காலம், உயிரோடு இருக்கிற அந்த ஜீவனுக்குரிய காரியம் எப்படிப்பட்டதாக அமைக்கப்படுகிறது என்பதை நான் வருகிற வாரத்தில் நாம் கவனிக்க வேண்டும். எத்தனை அருமையாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த சரீரத்திலே நமக்கு உயிர் மீட்சி தேவைங்க. இந்த சரீரம் செத்து போகிறதாக இருந்தாலும் இந்த சரீரத்திற்குள்ளே ஆண்டவர் ஜீவனை தேவன் வைத்திருக்கிறார். ஜீவனுக்குரிய காரியத்தை தெய்வம் வைத்திருக்கிறார். ஆன்மா என்ற ஒரு விஷயத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒருவேளை மாம்சத்தில் மரணம் அடைந்து உயிர் தெழுந்தவனாக நான் இருந்தாலும், டாக்டர்களால் கருவிலேவன் அழிந்து போவான், தேவையில்லை என்று சொல்லி மாத்திரை கூட சாப்பிட்டு இருக்கிறேன் பிரதர், மாத்திரை கூட சாப்பிட்ருக்க, ஆனாலும் பிறந்தது இது அப்படின்னு சொல்லி பிறந்திருக்கிற நீங்களும் நானும் இந்த பூமியிலே ஆண்டவர் மறு வாய்ப்பை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்ததற்கு ஒரே காரணம், அவரை பின்பற்ற வேண்டும். நான் விசேஷம் உள்ளவன் அல்ல, மற்றவர்களை காட்டிலும் நான் ஞானவான் அல்ல, மற்றவர்களை காட்டிலும் நான் திறமைசாலி அல்ல. ஆனாலும் தெய்வனை தேடுகிற உணர்வுள்ளவனாக நீங்களும் நானும் இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு மறு வாய்ப்பை, மறு வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அதையும் நான் எழுந்து போவேன் என்றால் வேறொரு உயிர்த்தெழுதல் நமக்கு இல்லை, வேறொரு உயிர் மீழ்ச்சி நமக்கு இல்லை, வேறொரு ஜீவன் நமக்கு இல்லை, வேறொரு வாய்ப்பு நமக்கு இல்லை. நாம் புரிந்து கொண்டு நாம் கடந்து செல்லுகிற பிள்ளைகளாக இருக்கணும். அப்போ எல்லோருக்கும் உயிர்த்தெழுதல் உண்டா என்று கேள்வி கேட்போம் என்றால் இல்லை. எல்லோருக்கும் உயிர்த்தெழுதல் அல்ல, மரித்தவர்களுக்கு மாத்திரம்தான் உயிர்த்தெழுதல். இப்போ உயிரோடு இருக்கிற நமக்கு ஜீவன். இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா என்றைக்கும் ஜீவனோடு இருக்கிற, இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா மறுரூபமாக்கப்படுகிற அனுபவம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எழுந்திருப்போம், ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தும். கேட்ட வசனத்தை மனதில் வைத்தவர்களாக